வணக்கம் என் அன்புக்குரியவர்களே. ஆச்சரியமான ஆப்டமன் ரெஃப்ளெக்ஸாலஜி புள்ளிகள், அதை பற்றி தான் இன்றைய பதிவிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த ஆச்சரியமான ஆப்டமன் ரெஃப்ளெக்ஸாலஜி புள்ளிகள் எங்கே இருக்குது, அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த முதல் புள்ளி நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற, நம்ம எல்லாருக்குமே பாதிச்சு இருக்கிற அந்த புள்ளியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த முதல் புள்ளி கல்லீரலுடைய தொடர்புடைய ரெஃப்ளெக்ஸ் புள்ளி. அந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுடைய தொப்புள் பகுதியில் இடது பக்கமாக அக்யூபஞ்சர் மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஸ்டமக் மெரிடியன் செல்லக்கூடிய பாதையில் 26 and 27வது புள்ளிகளுக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த கல்லீரலுடைய ரெஃப்ளெக்ஸ் புள்ளி. இந்த கல்லீரலுடைய ரெஃப்ளெக்ஸ் புள்ளியை நீங்கள் ஒரு நோயாளிக்கு அழுத்தும் போது அவர் ரொம்ப அதிகமான வலியை உணர்ந்தா அவருக்கு தற்காலிகமாக கல்லீரலில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுவே நீங்கள் அந்த புள்ளியை தொடும்பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ஹார்டான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவருக்கு ரொம்ப காலமாக கல்லீரலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த புள்ளி கல்லீரலோடைய சம்பந்தப்பட்ட புள்ளி. அது மட்டும் இல்லை, கல்லீரல் இரத்தத்தோடு சம்பந்தப்பட்டது. கல்லீரல் தான் இரத்தத்தை ஸ்டோர் பண்ணுது. கல்லீரலில் அதிகப்படியான இரத்தம், ரொம்ப நாளாக இரத்தம் தேங்கி இருக்கு அப்படின்னா அந்த புள்ளியில் இந்த விஷயத்தை நமக்கு பிரதிபலிக்கும். இப்போ அந்த புள்ளியை ரெஃப்ளெக்ஸாலஜி முறையில் தூண்டணும் அப்படின்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை உடனடியாக நீங்கிவிடும். அப்படி நீங்கிட்டா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு கேட்குறீங்களா? என் அன்புக்குரியவர்களே, கல்லீரலில் அதிகப்படியான இரத்த தேக்கம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதிகப்படியான இன்ஃபெக்ஷன்ஸ், தொற்றுகள் அதிகமாக நம்ம உடலை பாதிக்கும். அது மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ற அளவுக்கு நோய்களை அது உருவாக்கும் அப்படின்னு இந்த புள்ளியோட பலன்களை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த புள்ளியை நம்ம எல்லாருமே செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வலியோ அல்லது ஒரு ஹார்ட்னஸோ வேறு ஏதாவது வித்தியாசமான ஒரு உணர்வு நம்மளுக்கு தோணுச்சுன்னா உடனடியாக அதை ரெஃப்ளெக்ஸாலஜி முறையில் தூண்டி அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இப்படி செய்யும் போது கல்லீரல் உடனடியாக அதனுடைய நோய்களை விட்டு நீங்கும், கல்லீரல் புத்துணர்ச்சி பெறும். இன்னும் பலவிதமான ஆச்சரியமான புள்ளிகளை பற்றி நம்ம டெய்லி பார்ப்போம்.